வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாத்தா மகன் பேரன் சொல்லி 3 தலைமுறை நடிகர்களோடு சேர்ந்து நடித்த ஒரே நடிகை, லேடி சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லக்கூடிய அந்த நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நடிகர்களை விட நடிகைகளுக்கான சினிமா ஆயுட்காலம் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இளமையில் நாயகியாக என்ட்ரி கொடுப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துலேயே அடுத்தடுத்து வர புது நாயகிகளால் இவங்க காணாமல் போயிடுறாங்க, இல்லாட்டி வேறு கதாபாத்திரங்கள் நடிக்க போயிடுறாங்க. இப்படி இந்த வகையில் இந்த நடிகை 3 தலைமுறை நடிகர்களோடு நடித்து நம்ம தென்னிந்திய சினிமாவோட ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை ரம்யா கிருஷ்ணா அவர்கள்னே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடன்னு சொல்லி பல மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். 1987ஆம் ஆண்டு வெளியான சக்கரவர்த்தி இந்த படம் மூலமாக தான் நம்ம தெலுங்கு சினிமாவில் நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இதுக்கு முன்னதாக 1985ஆம் ஆண்டே வெளியான பார்த்த ஞாபகம் இல்லையோன்ற படம் தான் அவருக்கு தமிழில் அறிமுகத்தையே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. 1993ஆம் ஆண்டு நடிகை ரம்யா கிருஷ்ணன் சஞ்சய் தத்தோட கல்நாக் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவரோட பாலிவுட் என்ட்ரி அசத்தலாம் அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். முதல் படமே சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் இன்றைக்குமே ரசிகர்களோட ஃபேவரட்டாகவே இருக்குது. ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 சதாப்தங்களாக கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 15 வருஷங்கள் நட்சத்திர கதாநாயகியாக இருந்த ரம்யா கிருஷ்ணன் இதுக்கப்புறமும் பல படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, பாலையா, வெங்கடேஷ், ராஜேந்திர பிரசாத் போன்ற அந்த காலத்து ஹீரோக்களோட அவர் நடிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அந்த வகையில் 3 தலைமுறை நடிகர்களோடு நடித்த ஒரே நடிகன்ற பெருமையை வாங்கியிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள்னே சொல்லலாம். அதாவது தாத்தா மகன் பேரன் சொல்லி 3 தலைமுறையோர்களும் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான அக்ரிநேனி நாகேஸ்வர ராவோட இணைஞ்சு சுந்தரகாலுன்ற ஒரு தெலுங்கு படத்துலையும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. நாகேஸ்வர ராவ் மகன் நாகார்ஜுனாவோட சேர்ந்து அலரி அல்லடு, ஹலோ பிரதர், சந்திரலேகான் போன்ற படங்களையும் நாயகியாக நடிச்சிருக்காங்க. நாகார்ஜுனாவோட மகன் அதாவது நாகேஸ்வர ராவின் பேரன் நாக சைத்தன்யாவோடையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் நாக சைத்தன்யாவோட சைலஜா ரெட்டி அல்லடு படத்தில் மாமியாராகவும், பங்கர்ஜூ படத்தில் பாட்டியாகவும் நடிச்சிருப்பாங்க நடிகர் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இதனால தான் 3 தலைமுறை ஹீரோக்களோட படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகர் ரம்யா கிருஷ்ணன் சொல்லி ஒரு புதிய சாதனையும் படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். மக்களின் நடிகர் ரம்யா கிருஷ்ணனோட இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.